ஆடியோ நல்லா கேக்குதா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் டைப் பண்ணுங்க. If you're able to hear me, if you're able to see me well. Yes, Lalita, thank you. Like a savior every time, every little time. Thank you, ma. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போறோம். நம்ம வந்து we are not going to do personal readings, okay? பர்சனல் ரீடிங்ஸ் கிடையாது. வெரி குட் ஈவினிங் ஏஞ்சல்ஸ். 111, that's nice. லலிதா வெரி குட் ஈவினிங் மா. ஜே ஜெயந்தி வெரி குட் ஈவினிங். நீங்க தான்மா. சண்முக பிரியா தேங்க்யூமா. நினைக்காதீங்க சண்முக பிரியா. எவ்ரிபடி எல்லாருமே அந்த ஒரு இதுதான்ப்பா டஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருப்போம். பட் சம்டே எவ்வளோ வருஷம் கழிச்சும் கூட நமக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும். டோன்ட் யூ வரி. காயத்ரி, நான் வந்து இன்னைக்கு பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணல. இன்னைக்கு வீக்லி டாரோ ரீடிங்ஸ், அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் ஏற்கனவே போன வாரமே சொல்லியிருக்கேன். ஹாய் ஹரி பிரசாந்த். ஹாய் பட்டர்ஃப்ளை மீனாட்சி. ஓ இப்போ பட்டர்ஃப்ளை நீங்க. வெரி குட். குட் ஈவினிங் லலிதா. குட் ஈவினிங் ஜே. கிளியர்மா. தேங்க்யூ. ஹாய் ராஜி ரவி. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆஷ்வி நியூ ஃபாலோவர். தேங்க்யூ. வெல்கம் பிரீத்தி. குட் ஈவினிங். AGM Nursery Garden, very good evening ma. Okay, Suganya, hi ma, I am good. நீங்க எப்படி இருக்கீங்க? Shima, good evening ma. Chitra, good evening. Hari Prashant, good evening. Okay, Indra Dhanashekhar, thank you ma, very good evening. Angels and பார்த்தோம்னா ஒரு நல்ல வைப் தான், literally. Pooja, hi Pooja. Definitely. Will I get in கேட்காதீங்க. I'm ready for the good news. அந்த குட் நியூஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, அப்படி மட்டும் நினைங்க. சிவா செல்லாதுரை சாரி. ஹலோ சார். அப்புறம் திலக்கவதி அம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. வெரி குட் ஈவினிங். பிரீத்தி வெரி குட் ஈவினிங்மா. வெரி குட் ஈவினிங். யூனிவர்ஸ் 369. அலிசியா வெரி குட் ஈவினிங். தினுஷா குமாரி வெரி குட் ஈவினிங் மா. காயத்ரி குட் ஈவினிங். ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதோட டீட்டெயில்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த புக் ஆஃப் ஆன்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் அப்போ இதை போடுங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் ரெடியா? 1 to 20 1ல இருந்து 20 ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 to 20, 1ல இருந்து 20 ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. Your time starts now. 5 4 3 2 1. ரைட். ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் யோசிச்ச, 1ல இருந்து 10 ஓகே, 1 to 10 அதுக்குள்ள ஒரு நம்பர் யோசிச்சவர்களுக்கு நான் முதல்ல பார்க்க போற ஆன்சர் வரும். ஓகே, உங்க கேள்விக்கு ஒரு கேள்வி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. 1ல இருந்து 10 யோசிச்சவங்களுக்கு நீங்க இங்க போட வேண்டாம், நம்பர் இங்க போட வேண்டாம். இட் இஸ் ஃபார் யூ அலோன். ஸோ 1ல இருந்து 10 ஒரு நம்பர் சூஸ் பண்ணவங்களுக்கு நான் முதல்ல திறக்கிற பதில் வரும், அது நான் சொல்லுவேன். ரெண்டாவது 11ல இருந்து 20 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பதில். ஓகே, ஸோ முதல்ல மனசுல ஒரு கேள்வி நினைச்சுக்கோங்க. முதல்ல நான் எடுக்க போறது 1ல இருந்து 10 வரைக்கும் நினைச்சவங்களுக்கு. ஓகே, your message. Wow, whatever you do, the results will be lasting. நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான பதில், அதுக்கு வரக்கூடிய பதில் வந்து பல நாட்களுக்கு இருக்கும். அதாவது அதோடைய ரிசல்ட், நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றோமோ அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் தங்கும். அப்போ உங்களுக்கு நல்ல ஃபேம், இந்த வாரம் முழுக்க நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு சொல்லலாமா? நமக்கு ஃபேம் இல்லைன்னா கூட அந்த ரெக்கக்னிஷன், ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பா நீங்க போடக்கூடிய வேலைக்கும் அந்த உண்மைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
ஸோ இது வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நினைச்சவங்களுக்கு, 11ல இருந்து 20 வரைக்கும் நினைச்சவங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்ல போறேன். இட் வில் பி அ பிளெஷர். நீங்க என்ன கேள்வி நினைச்சீங்களோ அதை பண்ணுங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சந்தோஷத்தை கொடுக்கும். ஐ ஜஸ்ட் விஷ் உங்களுக்கு வந்து நிறைய சந்தோஷங்கள் இந்த வாரம் உங்க வாழ்க்கையில அமையணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை நம்ம எல்லாரும் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லைவ் ரீடிங்குள்ள போகலாம். ஸோ இந்த வாரம் நான் என்னெல்லாம் கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்? ஏஞ்சல் கார்டு டெஃபினெட்லி. அடுத்து என்னோட ஃபேவரட் டார்க் மிரர் கார்ட்ஸ். ஸோ இந்த டார்க் மிரர் கார்ட்ஸ் என்னன்னு நிறைய பேர் அப்பப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. டார்க் மிரர் கார்ட்ஸ் வந்து அப்படியே உங்க இதயத்தை அப்படியே சில விஷயம் எல்லாம் வந்து நம்ம அப்படியே பாலிஷ்டா சொல்லுவோம்ல, எப்படி இருக்கீங்க, போயிட்டு இருக்குங்க அப்படின்னுவோம். ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டெல்லாம் இருக்காது, அப்படியே ஸ்டக்கா இருக்கும். அதை வந்து இந்த கார்டு வந்து அப்படியே கிழிச்சு இதுதான் உண்மை அப்படின்னு காட்டிடும். டார்க் மிரர் கார்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரக்கிள் கார்ட்ஸ். மூணாவது நம்மளுடைய டேரோ கார்ட்ஸ். டேரோ வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ ஃபேவரட்னு. அண்ட் இப்போ வந்திருக்கிற நிறைய பேர், இப்போ ரீடிங்க்கு வந்திருக்க நிறைய பேருக்குமே இது ரொம்ப ஃபேவரட். ஸோ வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஒன் மினிட். எஸ், இன்னைக்கு நம்மளுடைய டேரோ வச்சு நான் 3 கார்ட்ஸ் எடுக்க போறேன். நான் உங்க சேட்டை இப்போ பார்க்க முடியாது, பிகாஸ் ஃபோக்கஸ் வந்து இட் ஒன்லி பி ஆன் த கார்ட்ஸ். இந்த வாரம் ரொம்ப அழகான வாரமா, ஆரோக்கியமான வாரமா, மகிழ்ச்சியான வாரமா, நிறைய விஷயங்கள் நம்மளை நோக்கி வரணும். நிறைய சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, அழகான உறவுகள் எல்லாமே நம்மளை நோக்கி வரணும்னு நினைச்சிட்டு உங்க கார்ட்ஸை பிக் பண்ணுங்க. ஓகே, யோர் ஃபர்ஸ்ட் செட் 1. ஓகே, அவசரப்படாதீங்க, நம்ம மெதுவா சூஸ் பண்ணலாம். ஓகே, செட் 2 கார்டு சூஸ் பண்றவங்க வந்து நோ டவுட்ஸ். ஓகே, எந்த ஒரு ஓகே நான் எடுக்கும் போதே கார்டு வருது, டவுட்டே இல்லாம கார்ட்ஸை சூஸ் மனசை வந்து கிளியரா வச்சுக்கோங்க. எல்லாம் ஜஸ்ட் பிலீவ், பொறுமையா ஜஸ்ட் பிலீவ். ரைட், செட் 3. ஓகே, ஸோ ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டு இல்லை 2 செட் ஆஃப் கார்ட்ஸை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லைவ் பர்சனல் டேரோ ரீடிங், ஐ மீன் நாட் பர்சனல், வீக்லி ப்ரெடிக்ஷன் டேரோ ரீடிங் இந்த வாரம். ஓகே, அடுத்த சண்டே வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ரீடிங், அடுத்த சாட்டர்டே ரேதர். ஸோ செட் 1, செட் 2, செட் 3. இதுல ஏதேனும் ஒன்று இல்லைன்னா 2 கார்ட்ஸ்களை சூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கார்டு, 2வது கார்டு, 3வது கார்டு. ஸோ இப்போ நான் 2வதையும் 3வதையும் இப்படி தள்ளி வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்டு 8 ஆஃப் வாண்ட்ஸ். ஆஹா, அதாவது இந்த கார்டை பார்த்தோன்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு மிச்ச கதையை நம்ம அப்புறம் பேசலாம், மற்ற கார்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம். இந்த கார்டை பார்த்தோன்னா எனக்கு உங்ககிட்ட சொல்லணுன்றது, ஒரு பாட்டில் வரும் தெரியுமா, கொஞ்சம் ஸ்பீடு ஏத்துன்ற மாதிரி ஸ்பீடு ஏத்துங்க. அப்படியே இந்த வாரம் வந்து பக்காவா ஸ்பீடு ஏத்த போறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பீடா ஒரு விஷயத்த பண்றீங்களோ, அப்படியே யோசிச்சு யோசிச்சு இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காம சரி பண்ணிடலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த வாரம் பண்ண உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்க போகுதுன்னு பாக்குறேன். நிறைய ஸ்விஃப்ட் எனர்ஜி, வான் கார்ட்ஸ் தான் நிறைய வருது. ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு உங்க கார்ட்ஸ்ல. பியூட்டிஃபுல் மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்கு. ஓகே, மேஜர் அர்கானா கார்டு ஒன்று வந்திருக்கு. ஆஹா, வெரி குட் வெரி குட். இந்த 2 கார்டும் தானா விழுந்த கார்ட்ஸ். ரைட், பார்க்கும்போதே புரியுது என்னன்னு. சரி, ஏஞ்சல் கார்ட்ஸ்ல என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு we will ask your angels. ஓகே, அண்ட் நான் பயப்படுறது இல்லை, பட் இருந்தாலும் இந்த கார்ட்ஸ் வந்து அப்படியே வெளிப்படையா உண்மைகளை, ஒரு சில உண்மைகளை சொல்றதுனால அது என்னன்னு பார்த்துருவோம். வாவ், என்வியஸ். ரைட், இப்போ நம்ம ரீடிங்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது?
ஸோ ஐ திங்க் யூ நீட் டு ஷோ லாட் ஆஃப் ஸ்பீட். இந்த வாரம் வந்து நல்ல ஸ்பீட் எடுங்க, மொமெண்டம் எடுங்க. ஆம், உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? ஒரு சில பேர் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்பீங்க. வாட் எவர் இட் இஸ், எதா இருந்தாலும் சரி, இந்த வாரம் நீங்க ஒரு நல்ல உங்களுக்கு மொமெண்டம் இருக்க போகுது. அதாவது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ஆ என்ன சொல்றது? ஒரு மூவ்மெண்ட்டே கிடைக்காது. ஒரு விஷயத்துக்கு போவோம், வருவோம், போவோம், வருவோம். எ என்னடா இது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு தோணும். ஆனா, இந்த வாரம் அப்படி இருக்க போறதில்ல. இந்த வாரம் சூப்பரான ஒரு எனர்ஜி உங்கள தேடி வரப்போகுது. அந்த எனர்ஜிய பயன்படுத்திக்கோங்க. உங்கள நல்லா தள்ளி விடக்கூடிய ஒரு எனர்ஜி வரப்போகுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நான் பார்க்குறேன், ஒரு ரிலேஷன்ஷிப் வழியாவும் நல்ல புரிதல், நீங்க என்னெல்லாம் ஒரு உறவுல எதிர்பார்ப்பீங்க? முதல்ல புரிதல் இருக்கணும். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனைப்போம். ஒரு அப்படியே ஒரு நேர்கோட்டுல போகக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய உறவுக்கான வாரமா இந்த வாரத்த நான் பார்க்கிறேன். வெற்றி. இந்த வாரம் நெறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது. புரொவைடட். நம்ம ஒரு பஞ்ச் வைக்கணும்ல. புரொவைடட். நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்றீங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க பார்ட்னரா இருக்கலாம், ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கொலீக்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான பவுண்டரீஸ செட் பண்ண வேண்டிய நேரம் இந்த நேரம் தான். இந்த அளவுக்கு தான் என்னால பண்ண முடியும். இந்த அளவுக்கு மேல என்னால பண்ண முடியாது. இந்த அளவுக்கான எஃபோர்ட் தான் என்னால போட முடியும். இதுக்கு மேல எஃபோர்ட் போடணும்னு எனக்கு தோணல. புரியுதுங்களா? எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இவ்ளோவும் இந்த வாரம் நீங்க யோசிக்கணும். உங்கனால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படின்றத கிளியரா சொல்லிருங்க. அண்ட் ஆல்சோ வெளியில இருக்கிற பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வெளியில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, செருப்ப கழட்டி வைக்கிற மாரி பிரச்சனைகளையும் கழட்டி வச்சுங்க. இந்த வாரம் உங்க முதுக ரொம்ப கவனிச்சுக்கோங்க. தேவையில்லாத முதுகு புடி, இல்ல நர்வ்ஸே சொல்லலாம். ஒரு மாரி கால் புடிக்குது, இழுத்து புடிக்குது அப்படின்னுவோம்ல. அந்த மாரி விஷயங்கள் கூட இந்த வாரம் பாருங்க. நல்ல ஹெட் மசாஜ் இந்த வாரம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தோணுது. ஏன்னா, அவ்ளோ பிரஷர் இருக்கும் எல்லார் தலையிலயும். ஓகே. 2வது, உங்ககிட்ட நெறைய பேர் ஆ நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எந்த விஷயத்த கேட்கணும், எந்த விஷயத்த கேட்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எந்த விஷயத்த கேட்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்ல. அத வந்து கண்டுக்காம விட்டுறலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டே அவே ஃப்ரம் தெம். ஏன்னா, அ கொஞ்சம் கன்னிங்கா, கொஞ்சம் டாக்ட்ஃபுல்லா, அ ஒரு ஹிடன் மோட்டிவ் அப்படி வச்சு உங்ககிட்ட யாராவது பேசலாம். உங்கள ரொம்ப ஒருத்தவங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இது ஏதோ நம்மகிட்ட ஏதோ விஷயம் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இப்படி தேவையில்லாம புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப அ திடீர்னு இவ்வளோ நாள் பேசாம திடீர்னு வந்து பேசுறாங்கன்னா, நல்ல விஷயம் தான். நம்ம எல்லாத்தையும் தவறா பார்க்க போறதில்ல. பட் எதுக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சே ஆகணும். அண்ட் ஆல்சோ அ இந்த வாரம் உங்களுக்கு நான் ஸ்விட்ச் வேர்ட் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எடுத்துக்கோங்க. டிவைன், ஆர்டர், கன்சிடர், forgive, restore, be. திருப்பி சொல்றேன். டிவைன், ஆர்டர், கன்சிடர், forgive, restore, be. சரி, ஏன் இந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு குடுக்குறேன்னா, என்னதான் உறவுகள் சூப்பரா இருந்தாலும், இன்னும் அந்த உறவ மேம்படுத்துறதுக்கு எல்லா உறவுலயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அன்சால்வ்டா நெறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு என்னோட ஷார்ட்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா, சொல்ல முடியாத வார்த்தைகள் அப்படின்னு இருந்திருக்கும். நம்ம சொல்லணும்னு நெனைப்ப ஒரு சில வார்த்தைகள அத சொல்லாமயே விட்டுருப்போம். இல்ல சொல்ல முடியாத சூழ்நிலையா இருக்கும். அந்த மாரி சொல்லாமல் போயி நம்ம மனச கஷ்டப்படுத்தின விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குட் பை சொல்லணும்னா, கண்டிப்பா இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வாரம் நீங்க ஏதோ சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு ஒரு அ சான்ஸ் கிடைக்க போகுது. ஏதோ போய் நல்ல ஒரு பார்ட்டி மோட், நல்ல செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு வாரம் அமைய போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு உங்கள சுத்தி யாரோ ஒருத்தங்க உங்கள பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? ஒருவேளை நீங்க சோசியல் மீடியால ரொம்ப உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ வந்து அ அ என்ன சொல்றது? டே டு டே ஆக்டிவிட்டீஸ வந்து எப்பவுமே இதுதான் நான் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா, கொஞ்சம் இந்த வாரம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. நீங்க என்ன பண்றீங்கன்றது மற்றவர்களுக்கு தெரிய வேணாம். நீங்க என்ன பண்றீங்களோ அத சந்தோஷமா பண்ணுங்க. தி யூனிவர்ஸ் வில் லுக் அட் யூ. அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ்.
இப்போ இந்த என்ன சொல்றது, டார்க் மிரர் கார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்க டைஜஷன் எப்படி இருக்கு? நம்ம சாப்பிடுறோம். நீங்க முதல்ல ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? இல்ல ஸ்ட்ரெஸ் ஆனா ஜாஸ்தி சாப்பிடுறீங்க, கம்மி சாப்பிடுறீங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்க டைஜஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம். ஏன்னா, அ வயிற பொறுத்தவரைக்கும் ஏதோ நீங்க வந்து ஒழுங்கா அத பார்த்துக்கிறது இல்ல. உங்க ஸ்டமக் ரீஜன், உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம வந்து நீங்க ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்ல அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் இனிமே அப்படி இருக்காது. இனிமே நம்ம ரொம்ப கிளியரா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள தான் நம்ம பண்ண போறோம். இன்னும் நெறைய சக்சஸ் அண்ட் இன்னும் நெறைய மேஜிக் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். நான் திருப்பி அந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லப் போறேன். நீங்க வந்து சாட்ல டைப் பண்ணுங்க. செட் 1ன்னு போட்டு டைப் பண்ணுங்க. சோ தட் நெறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிவைன், ஆர்டர், கன்சிடர், forgive, restore, be. ஓகே. இத யூஸ் பண்ணிக்கோங்க. லைஃப்ல இன்னும் நெறைய மேஜிக் உங்கள வந்து சேரணும் அப்படின்னு சக்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க் யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். வெயிட் பண்ணுங்க. இனிமே தான் நம்ம செட் 2 கார்ட்ஸ் எடுக்க போறோம். ரைட். ஓகே. ஸோ பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கார்ட்ஸ் இல்ல. இது இப்படி ஓரம் வச்சிடலாம். இது செட் 2க்கான கார்டு. ரெடியா? ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல செட் 2 நான் தயாராக இருக்கிறேன். ஐம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஈவன் ஐ எம் ஆக்சுவலி ரியலி எக்ஸைட்டட் டு சி என்ன மாதிரியான கார்ட்ஸ் வரப்போகுது. பட் நமக்கு இந்த வாரம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. வெற்றி மீது வெற்றி வந்து நம்ம எல்லாரையும் சேரட்டும். ரைட். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், சச் அ ஸ்மார்ட் கார்ட். அதாவது இந்த வாரம் மாற்றங்கள் மட்டுமே நிறைய இருக்க போகுது. நிறைய மாற்றங்கள். நம்ம அழகான மாற்றங்களா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற வேலையில எனக்கு ஒரு கார்டு ஏற்கனவே ஓப்பன் ஆயிருச்சு. நைட் ஆஃப் கப்ஸ். வாவ். ஐம் வெயிட்டிங். இது என்னன்னு சொல்றதுக்கு ஐம் வெயிட்டிங். பட் இது கிடைக்கணும்னா நீங்க ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கணும். அடடடா, செம மேஜர் கார்டு. உங்க பொறுமை லெவல்லாம் இப்ப எப்படி இருக்கு? எனக்கு கமெண்ட் சாட்ல சொல்லுங்க. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஏன்னா இப்போ ரீடிங் பண்ணும்போது அதை பார்த்தேன்னா ஒரு பெரிய டைவர்ஷனா இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ உங்க பொறுமை எந்த லெவல்ல இருக்கு, எந்த அளவுல இருக்கு அப்படின்னு. என்னங்க இது? செம. கண்டிப்பா இந்த வாரம் ஓகே ஓகே ஏஞ்சல் கார்ட்ஸும் எடுத்துடலாம். ஏஞ்சல் கார்ட்ஸ், ரொமான்ஸ். இங்க இப்படி வந்திருக்கு, இங்க ரொமான்ஸ் வந்திருக்கு. ஓகே ஓகே, எனக்கு புரியுது என்னன்றது. அண்ட் கலர்லெஸ் ஏஞ்சல். ரைட். ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்தோன்னே, உங்க மற்ற கார்ட்ஸை பார்த்தோன்னே, இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு பாக்குறேன். 2 கார்ட்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த 2 கார்ட்ஸ்லயும் மிக அருமையான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பாக்குறேன். இது ரொம்ப ஏன்னா உங்க முன்னாடி தான் எடுக்கிறேன். அவ்வளோ அழகான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு இப்படிலாம் லைஃப்ல நம்ம ஏன் மனிதர்களை சந்திக்கல அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான ரொம்ப அழகா ப்ரொக்ரெசிவா அடுத்த என்னன்னு யோசிச்சுட்டு போகக்கூடிய மனிதர்களை இந்த வாரம் நீங்க பாப்பீங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு இமோஷனலான ஒரு சம்பவம் இந்த வாரம் நடக்கக்கூடும். நீங்க இல்ல இந்த 2-3 நாள்ல ஏற்கனவே நடந்திருக்கலாம். நீங்க ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ண போறீங்க. ஏற்கனவே ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஆக்சுவலி உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது கோவப்பட்டு நிஜமாவே உங்களுடைய அழகை நீங்க தொலைச்சிட்டீங்க. இப்போ நீங்க இப்படிதான் அப்படின்றது உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே உங்களையே நீங்க இழந்துட்டீங்களோ? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களையே நீங்க ரொம்ப இழந்துட்டீங்க. அது எந்த இடம்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து நீங்க போகாம திருப்பி உங்களை ரீபில்ட் பண்றதுக்கு பாருங்க.
இந்த வாரம் கொஞ்சம் எமோஷனலான ஒரு வாரமா இருக்க போகுது. பட் ஐ see that you're going to get lot of good newses. இந்த வாரம் நீங்க வந்து அ ஒரு சில விஷயத்துல இருந்து நீங்களே விலகி போயிருவீங்க. யூ வில் வாக் அவே. இது வேண்டாம் நமக்கு, இது நமக்கு நம்மள ஹர்ட் பண்ணும், நம்மள கஷ்டப்படுத்தும், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்களே விலகி போகக்கூடிய ஒரு அளவுக்கான சம்பவங்கள் நடக்கக்கூடும். அண்ட் ஒரு சின்ன ஏமாற்றம் கூட இந்த வாரம் நான் உங்களுக்கு பார்க்குறேன். உங்கள ஏமாத்தலாம். ஏமாத்தணும்னு ஏமாத்தல. பட் கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாரம். ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள வந்து அ யாராவது ஏமாத்தலாம். அது பணமா இருக்கலாம். இல்ல "ஏய் நீ அப்படி பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லையே! எப்படி நீ எனக்கு போய் இப்படி பண்ண?" அப்படின்னு நீங்க கேட்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எங்கெங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அங்கங்க கேர்ஃபுல்லா இருங்க. எங்கெங்க நீங்க உங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அங்கங்க உங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு புது விதமான எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்குறேன். பட் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். உங்க இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்குல்ல, உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லுதோ அத கேளுங்க. ஏன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஆழ் மனது வந்து சொல்றத நீங்க கேட்கிறதே இல்ல அப்படின்றத நான் பார்க்கிறேன். முடிஞ்சா இந்த வாரம் ஸ்கிரீன் சேவரா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஹார்ஸ் இந்த சைட் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். ஓகே. இந்த சைட் போற மாதிரி இந்த மாதிரியான கார்டு. ஏன் இந்த கார்ட கூட நீங்க வச்சுக்கலாம் உங்க ஸ்கிரீன் சேவரா, வால்பேப்பரா. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான, சார்மிங்கான ஒரு கார்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நெறைய பகல் கனவுன்னு சொல்றோம்ல, கற்பனை திறன் ஏறி ஏறி அப்படியே வழிஞ்சு ஓடக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அம் வரைங்க. முடிஞ்சா இந்த வாரம் உங்கனால ஏதாவது வரைய முடியும் அப்படின்னா வரைங்க. இந்த வாரம் நீங்க சந்தோஷமா பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் என்னவா இருக்கும்னா, நோட் பண்ணிக்கோங்க. டுகெதர், டிவைன், ரீச், ஃபைண்ட், கவுண்ட். திருப்பி சொல்றேன். டுகெதர், டிவைன், ரீச், ஃபைண்ட், கவுண்ட். நீங்க நம்ம சாட்ல வந்து டைப் பண்ணீங்கன்னா கூட செட்டோன்னு டைப் பண்ணீங்கன்னா, புதுசா பார்க்குறவங்க பார்ப்பாங்க. அவங்களும் இத பயன்படுத்திப்பாங்க. டுகெதர், டிவைன், ரீச், ஃபைண்ட், கவுண்ட். எஸ். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நெறைய தண்ணி குடிங்க. தேவையில்லாத நேரத்துல தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் பயங்கர கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஒரு இடத்துல ரொமான்ஸ்ன்னு இருக்கு. ஒரு இடத்துல வந்து 3 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் அப்படியே உங்க இதயத்த அப்படியே அ குத்தி, கொடறி உங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. பட் அதே நேரத்துல கவலைப்படாத, உனக்கு இன்னும் பெட்டரான உறவுகள் உன் வாழ்க்கையில அமையும். ஓகே. ஸோ ப்ராபப்ளி இது இப்ப நடக்க போறதில்ல. நீங்க ஏற்கனவே நடந்த எமோஷனல் பெயின் அதுலருந்து உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல. உங்கனால லெட் கோ பண்ண முடியல. இந்த வலிய லெட் கோ பண்ண முடியல. அந்த எமோஷன உங்கனால ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு காம்ப்ரமைஸ் தேடி போக முடியல. இத எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஏற்கனவே நீங்க உடைஞ்சு போயிட்டு இருக்கிற இடத்துல புதுசா ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்க கிரியேட் பண்ண போறாங்க. அததான் நான் பார்க்கிறேன். ஒரு மேஜிக்க கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம, உங்க வாழ்க்கையில புது புது நம்பிக்கைய குடுக்க போறாங்க அப்படின்னும் நான் பார்க்கிறேன். இன்கேஸ் நீங்க ஆர்க்ஏஞ்சல் ஷாமியல வந்து வொர்ஷிப் பண்றீங்கன்னா, ஐ திங்க் நீங்க வந்து கண்டிப்பா அவர வந்து நம்ம சேனல்லயே 6 அண்ட் ஷாமியூல், ஆர்க்ஏஞ்சல் ஷாமியூல்னு போட்டீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெடிடேஷன் இருக்கு. ஆர்க்ஏஞ்சல் ஷாமியூல் யாருன்னு இருக்கு. பிகாஸ் இந்த கார்டு வந்து ஆர்க்ஏஞ்சல் ஷாமியூல் கார்டு. இல்ல உங்களுக்கு பிங்க் ஃப்ளேம் மெடிடேஷன் தெரியும். அதுதான் நம்ம ஆர்க்ஏஞ்சல் ஷாமியூல்லையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க. ஐ திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி அ ஆட் பிரேக் நோ. தெரியல, எனக்கு ஏதோ ஹைலைட் ஆகுது. ஃபார் சம் வியூவர்ஸ், ஒரு சில பேருக்கு மட்டும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க். சரி. ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த வாரம் முதல்ல உங்கள நெறைய ஹைட்ரேட் பண்ணிக்க போறீங்க. நெறைய தண்ணி குடிக்க போறீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஹெட்டேக் வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதே மாதிரி அ நடந்து போம்போது, அ அது ரோட்ல இருக்கட்டும், இல்ல வீட்ல இருக்கட்டும், கொஞ்சம் கவனமா பார்த்து போங்க. தேவையில்லாத ஸ்லிப் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே இந்த வாரம் முழுக்க உங்கனால விலங்குகள், ரோட்ல நீங்க பார்க்கக்கூடிய விலங்குகள், நாய், பூனை, மாடு எத நீங்க பார்த்தாலும் உணவு உங்கனால ஏதாவது வயித்து பசி தீர்க்கறதுக்கான உணவு ஏதாவது குடுக்க முடியுமா? கண்டிப்பா குடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இந்த வாரம் இருக்கும். அண்ட் இந்த வாரம் கண்டிப்பா கிராட்டிட்யூட் எழுதுங்க. ஏன்னா, அதையும் உங்க கார்ட்ஸ்ல பார்க்குறேன்.
பியூட்டிஃபுல்லா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. கமெண்ட் செக்ஷன்ல செட் 2 கார்டு நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குட் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஸ்விட்ச் வேர்டையும் பயன்படுத்துங்க. டுகெதர், டிவைன், ரீச், ஃபைண்ட், கவுண்ட். இதை வந்து கண்டினியூஸா சொல்லுங்க. பண வரவு இந்த வாரம் அதிகரிக்கும். பழசுல நிறைய இமோஷனலான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்குங்க. பழசுனா நான் ரொம்ப பழசு சொல்ல, போன வாரமா கொடுக்கலாம் இருக்கலாம், இந்த 3 நாட்களா கூட இருக்கலாம். இமோஷனலான விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்க கேட்குற அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இனிமே இந்த விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும். ஓகே. அண்ட் இந்த கலர்லெஸ் ஏஞ்சல் அப்படின்றது இதோ இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ஸ், நம்பிக்கை துரோகம், பிட்ரேயல்ஸ், முதுகுல குத்துறது, ஒரு ஃபியர், ஒரு பயம், இது நமக்கு கிடைக்குமா, இந்த மாதிரியான எண்ணங்கள்ல வந்து நீங்க உங்களையே தொலைச்சிட்டீங்க. யூ ஹேவ் சம்வேர் லாஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ இப்ப அப்படி இருக்க மாட்டோம், அப்படி இருக்கவும் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து நமக்கான லிமிட்டிங் பிலீஃப்ஸும் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்த லிமிட்டிங் பிலீஃப்ஸும் நம்மளை வந்து அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ இனிமையாவது உங்க லைஃப் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைங்க. நிறைய ப்ளூ இந்த வாரம் பயன்படுத்துங்க. ப்ளூ அண்ட் yellow சூப்பரா இருக்கு. இந்த வாரம் ரிலேஷன்ஷிப்ல கை நீட்டி காட்டி சந்தோஷப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அந்த உறவு உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான வாரமா இருக்க போது நம்ம செட் 3 கார்ட்ஸ்குள்ள போக போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ரைட், இது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எஸ், செட் 3 கார்ட்ஸ், செட் 3. ஓகே, செட் 2 கார்ட்ஸ் வச்சிடலாம். இது செட் 1. ஓகே, set 1 card. I just hope everything is happening great for us. இந்த வாரம் நிறைய மகிழ்ச்சி உங்களுக்கு வரட்டும். கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, ஜஸ்ட் இமேஜின் ஐ எம் ரெடி டு ரிசீவ், அவ்வளோதான். ஐ எம் ரெடி டு ரிசீவ் abundance and security, அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. 2 of Wands. இந்த வாரம் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாரமா இருக்க போகுது. You're going to make better decisions. ஓகே, இவ்வளோ நாள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம். போலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். பட் இந்த வாரம் ரொம்ப தெளிவான முடிவுகள் நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஐடியலி உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா இந்த வாரம் முடிஞ்சா போயிட்டு வாங்க. இல்ல போயிட்டு வந்திருக்கீங்களான்னு கூட தெரியல, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாரா இருந்தாலும் போயிட்டு வாங்க. ரொம்ப 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 சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப முக்கியமா இந்த கார்டை வந்து நாங்க முருகருக்கு தான் நிறையவே யோசிப்போம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து முருகர் கோயில் போகணும், எங்க wherever you want to go you can go. And இது வந்து set 3 cards. நீங்க பாருங்களேன், இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இன்னமே உங்க லைஃப் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது மட்டும் பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க. வரேவா, ஒரே பென்டக்கிள் கார்ட்ஸா இருக்கு. இந்த வாரம் பணம் பணம் மணி மணி மணின்னு சொல்ற மாதிரி நிறைய பணம் உங்களை தேடி வரப்போகிறது. பாருங்களேன், கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போங்கன்றோம். 8 of Cupsமே அதே மாதிரி தான், மலை ஏறி போகக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரவும். எம்ப்ரஸ் கார்டு இந்த தடவை எல்லாத்துலயுமே ஒரு மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்குல்ல, தட்ஸ் சோ நைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் மிரர் கார்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம we will go in for wow ட்ரீம் ட்ரீம் ட்ரீம். நிறைய கனவுகள் இந்த வாரம் வரக்கூடும். ட்ரீம் ஜேர்னலிங் பண்ணுங்க, அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுக்க போறேன். பி அசர்ட்டிவ், மனசுல பட்டதை பேசு. வெரி குட். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன்.
என்ன மாதிரியான கார்ட்ஸ்? என்னங்க செட் 3 வந்து பயங்கரமா இருக்கு. வெரி பியூட்டிஃபுல். பி அசர்ட்டிவ், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உன் ஆள் மனசு சொல்றத கேளு. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்க 2 பென்டக்கிள்ஸ் கார்ட் பாக்குறேன். இந்த வாரம் ஒரு பண வரவு உங்களுக்கு இருக்கு. ஒரு அந்த வரவு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சரி ஓகே இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த பணத்தை எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுல இந்த வாரம் நீங்க கவனத்தை செலுத்துவீங்க. அது தேவையான பொருளா தான் இருக்கும். பட் அதை விட தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் கொஞ்சம் ஆடம்பர செலவுல இந்த வாரம் நீங்க உங்க கவனத்தை செலுத்துவீங்க. கடன் கேட்கறதும் கொடுக்கறதும் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த வாரம் கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்றதுக்காக கோவப்பட்டு ஒன்னா அந்த பிரச்சனையா கன்சிடர் பண்ணாதீங்க. சரி அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, சரி போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. மேக் சாய்ஸஸ். இல்லையா அந்த கோவத்தை வந்து டோன்ட் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதை தான் சொல்லுவேன். இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இல்ல மனசுல இருக்கிறத பேசுங்க. ஒன்னா நம்ம அங்க இருந்து போராடணும், இல்ல நம்ம வந்து அந்த இடத்த விட்டு போயிடணும். ஓகே, கோவத்தை மட்டும் இந்த வாரம் விட்டுருங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நான் பாக்குறேன். உங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. உங்களுடைய அதே மாதிரி நீங்க யாரோ ஒருத்தரை நம்பி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தெரியல. ஒருத்தரை நம்பி நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்லோவா அதை விட்டு வீன் அவுட் ஆகுங்க. பிகாஸ் நீங்க நம்பி சொல்ற விஷயம் அவங்க கிட்ட மட்டும் இருக்கா, இல்ல மத்தவங்க யார்கிட்டயாவது சொல்றாங்களா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்சிமம் இன்னுமே மற்றவர்கள் கிட்ட உங்களுடைய என்ன சொல்றது இன்டென்ஷன்ஸையோ இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஆல்சோ இந்த வாரம் உங்க கையை விட்டு பணம் போகும். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதுக்கு கைமாறா என்ன விஷயம் செய்ய முடியுமோ அதை இந்த வாரம் செஞ்சு விட்டுருங்க. செய்யாம இருக்காதீங்க. அவங்க செஞ்சாங்க, எனக்கு செய்யணும் தான் ஆசை, பட் நான் செய்யல. நோ 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 செஞ்சாங்களா, அதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சிருங்க. அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். போங்கங்க. கண்டிப்பா இந்த வாரம் மலை ஏறி போகக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேட்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணும். இல்ல ப்ளீஸ் யூ ஹாவ் டு வாக். இல்ல அப்படின்னா போக முடியாது, வேலை இருக்குன்னா கொஞ்சம் நிறைய நடங்க. நீங்க நடக்கிறது உங்களுக்கு வந்து ஐ திங்க் அது வந்து ஏதோ ஒரு இமோஷனல் பிரேக் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் இஸ் அ மோர் ஆஃப் அ பீரியட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடக்கக்கூடாது, சரி இது இப்படி நடக்கலைன்னா வேற எப்படி நடக்கலாம், அந்த மாதிரி ஏன் நடக்கலைன்றதை விட இது இப்படி நடந்தா அப்படின்னு யோசிச்சு பார்க்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போகுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்க ஒரு விஷயத்துலயும் டீப்பர் மீனிங் பார்க்க போறீங்க. வை நாட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்துலயும் ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ண போறீங்க. அண்ட் யார்கிட்ட இருந்தோ கொஞ்சம் விலக போறீங்கன்றதையும் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ நோ மை வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் மீ தேர். பட் நீங்க யாருக்கிட்டையோ எஸ் ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை வாயை திறந்து சொல்லணுன்ற இடத்துல தயவு செஞ்சு வாயை விட்டு சொல்லிடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய வாரமா இருக்கிறனால இன்னும் நிறைய மேஜிக் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல போறேன். இதை நீங்க ரெகுலரா சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் ஆர்டர் கிளியர். டைப் பண்ணுங்க. செட் 3 வந்து டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் ஆர்டர் கிளியர். ஒன் மோர் டைம் சொல்றேன். மென்ஷன் பண்ணுங்க, இல்ல எழுதிக்கோங்க, இல்ல டைப் பண்ணுங்க, இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் ஆர்டர் கிளியர். ஓகே, மேக் அ நோட் ஆஃப் இட்.
இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போகுது. இந்த தடவ இந்த வாரம் உங்களுக்கு நெறைய ட்ரீம்ஸ் வரப்போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆம் நெறைய கனவுகள். ஏன்னா இந்த வாரம் நெறைய எண்ண அலைகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்? வை நாட்? வாழ்க்கையோட பர்ப்பஸ் என்ன? நெறைய டிராவல் நீங்க பண்ணலாம். இந்த வாரம் ரொம்ப சேஃபா டிராவல் பண்ணலாம். ஒரு விஷயத்த பண்ணலாமா? வேணாமான்னு யோசிக்கிறத விட, இத பண்ணா என்ன ஆகும்? இத பண்ணலன்னா என்ன ஆகும்? அப்படி கொஞ்சம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சோட யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா எல்லா விஷயமும் பண்ணணும்னு இல்ல. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணி பாருங்க. நெறைய கனவுகள் உங்களுக்கு வரக்கூடும் இந்த வாரம். ஸோ நான் பெஸ்ட்டா ஐடியலா உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அ அத ட்ரீம் ஜர்னலிங் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னா என்னன்னு சொல்றேன்ட்டு. சும்மா ஒரு புக்கும் பென்னும் பக்கத்துல வச்சுக்கோங்க. தூங்கி எழுந்தோனே அம் உடனேனா நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். நமக்கு இப்படிலாம் கனவு வந்தது. நீங்க அந்த கனவ வந்து எழுத வேணாம். என்ன பார்த்தீங்க அந்த கனவுல? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத டக் டக் டக்குன்னு ஒரு வார்த்தையில எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறமா நீங்க பார்க்கும்போது சிலது புரியும், சிலது புரியாம இருக்கும். பட் எல்லா காம்போனன்ட்ஸையும் எழுதி வைக்க பழகுங்க. இத டெய்லி பண்ணுங்க. அம் அப்படி எழுதும்போது நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதினீங்கன்னா மறந்துரும். இட் வில் ஸ்லோலி ஃபேட் அவே ஃப்ரம் யுவர் தாட்ஸ். ஸோ முதல்லயே ரொம்ப கிளியரா உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன தோணல, என்னெல்லாம் பார்த்தீங்க, என்ன கலர்ல பார்த்தீங்க, ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா, எல்லாம் பாயிண்ட்ஸ் தான். கத கதையா எழுத வேணாம். பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருங்க. இத ரெகுலரா ஒரு ஒரு 10 நாளாவது பண்ணுங்களேன். உங்க ட்ரீம்ஸ்லயே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் கன்வே ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா செட் 3 கார்ட் சூஸ் பண்ணவங்க இத பண்ணியே ஆகணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிய எனக்கு குடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னைக்கு ரீடிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க் யூ சோ மச். இவ்ளோ நேரம் பொறுமையா என் கூட டிராவல் பண்ணதுக்கு. நம்ம அடுத்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ரீடிங் இல்லன்னா ஜூலை மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ரீடிங்ல லைவா நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் சம்வேர் மிட் வீக்ல நம்ம வந்து பர்சனல் ரீடிங் பண்ணலாம் லைவா. பட் அடுத்த வாரம் இட்ஸ் ஒன்லி கோயிங் டு பி ஜூலை ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே. ஸோ வாங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. வந்து என்னை மோட்டிவேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். Thank you and bye from R and as always, keep smiling and supporting me. Nanjigal, have a great week ahead.